ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான். இந்த கோடை விடுமுறையில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஈஸியான முறையில் நம்ம ப்ரெட்டு கஸ்டர்டு தேங்காய் பால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி. நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட்டு தான் தேங்காய் பால் ப்ரெட்டு கஸ்டர்டு ஸ்வீட்னு ஒன்று போட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம ப்ரெட்டு கஸ்டர்டு தேங்காய் பால் ஸ்வீட் செய்கிறதுக்கு அதுக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம எத்தனை வேணாலும் நம்ம அதில் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய், 1/4 மூடி தேங்காய். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். இப்போ இதை ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு பட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு, உருகிக்கிட்டு. இப்போ ப்ரெட் எடுத்து நம்ம லேசாக பாதி உருகிக்கிட்டு இருக்கையில நம்ம வச்சிடலாம். இப்போ அடுத்ததையும் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பட்டரில் நான் அடுத்ததையும் வச்சுக்கலாம். முதல்ல போட்டது கொஞ்சம் நிறைய பட்டர் ஊறுற மாதிரிக்கு உள்ள அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். அடுத்து போட்டது லேசாக இது பண்ணிக்கணும். அந்த இது இறங்கிக்கிறோம் அடுத்த ப்ரெட்லையும். இப்போ இது இதாகட்டும். இப்போ இது போதும். இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பேன் சூடாக இருக்கையில் நம்ம ப்ரெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு, ஒரு 20 பிஸ்தா பருப்பு உடச்சி வச்சிருக்கிறேன். இதையும் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சூட்டிலே அந்த பட்டர் லேசாக ஒட்டி இருக்குல்ல, அதிலே ஃப்ரை ஆகிக்கும். சும்மா லேசாக அது வேணா போதும். இப்போ போதுமானது எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ட்ரையாக அடிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பால் நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு இதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பு நான் சர்க்கரை அளந்தது 100 கிராம் உள்ள கப்பு. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சுகரு தண்ணியை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதமெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கொதி நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ தேங்காய் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கஸ்டர்டு இதை நம்ம கலந்து வச்சிருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கெட்டியாயிரும். நல்லா கட்டிப்படாமல் நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறதுல ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
போதும். ஒரு 2-3 கொதியிலே அது சரியாயிடும். போதும், நிப்பாட்டிக்கலாம். இப்போ நமக்கு ட்ரே ரெடியாக இருக்குது. நம்ம இதுவும் அந்த கஸ்டர்டு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து லேசான சூடு, கொஞ்சம் ஒரு கொதி, 3 கொதி விட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ரொம்ப ஆறவும் கூடாது. அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த கொதிக்கிற தன்மை இருக்கிறது குறையட்டும். இப்படி சொன்னோம்னா அந்த வேகம் குறைஞ்சிரும். அந்த ஹீட்டு ஓரளவுக்கு ஹீட் இருக்கணும். அப்போ தான் அதில் நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ரெட்டை எடுத்து இதில் வைக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த ப்ரெட்டை இதில் வைக்கலாம். மாற்றி மாற்றி வைக்கணும். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணது கொஞ்சம் நல்லா பட்டர் நிறைய ஊறி இருக்கும். அதை அப்படி வச்சுட்டு இதில் ஒன்று அதில் ஒன்றா மாற்றி வச்சுக்கணும். இப்படி இந்த மாதிரி 2 இது வச்சுக்கணும். இப்போ இது மேலே என்ன செய்யணும், நம்ம இந்த பவுடரை, கஸ்டர்ட் பவுடரை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸு எல்லாத்தையும் நம்ம ஈவனாக கலந்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். சும்மா 2-3 போட்டுக்கிட்டா போதும். அடுத்தது இந்த ரோஸ்ட் பண்ணது முதல்ல ஒன்று, அப்புறம் பண்ணதில் ஒன்று, அப்படி வச்சு நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஊற்றிக்கணும். நமக்கு எல்லாமே இப்போ நல்லா போட்டாச்சு. போதும். இப்போ இதில் வந்து இந்த நட்ஸை நம்ம தூக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த லீவ்ல எல்லாம் பிள்ளைங்க என்ன பிள்ளைகளுக்கு லீவ்ல என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நல்லா ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமானதாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் சாதாரணமாக ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா செட் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இதமாக சாப்பிட்ற போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு கேக் சாப்பிட்ட டேஸ்ட்டு அதை விட ஒரு டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.